Hello friends, இப்போ நம்ம வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா L of t power n is equal to n factorial divided by s power n plus 1. இந்த n factorial என்ன சொல்லலாம்னா gamma of n plus 1 divided by s power n plus 1. nக்கு பொதுவாக 0, 1, 2, 3 என்ன வேணாலும் போடலாம். இப்போ L of 1 equal to 1 by s. எப்படின்னா L of 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், L of t power 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ nக்கு 0 போட்டோம்னா 0 factorial divided by s power 0 plus 1. நெக்ஸ்ட் ஃபார்முலா L of e power minus at. இப்போ e பவரில் வந்து மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வந்துருந்துச்சுன்னா ஆன்சரில் வந்து எஸ் 1 by s மைனஸ் ஏ போடக்கூடாது, ப்ளஸ் ஏ போடணும். இங்கே மைனஸ் வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரும். இதே ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா எல் ஆஃப் இ பவர் ப்ளஸ் ஏடி வந்துருந்துச்சுன்னா 1 by s மைனஸ் ஏ ஆப்போசிட்டாக போடணும். மைனஸுக்கு ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுக்கு மைனஸ். இதே எல் ஆஃப் ஏ பவர் டி அப்படி வந்துருந்துச்சுன்னா 1 by s மைனஸ் லாக் ஏ. நெக்ஸ்ட் ஃபார்முலா எல் ஆஃப் சைன் ஏடி. இந்த ஃபார்முலா என்னென்னா சைனுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆன்சரில் நியூமரேட்டரில் வந்து எஸ் வரக்கூடாதுன்னு நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அப்போ ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலா எல் ஆஃப் காஸ் ஏடி ஈக்குவல் டு காசுக்கு ஃபஸ்ட் லெட்டர் சியா, சைனுக்கு இங்கே எஸ் வரக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ காசுக்கு எஸ் வரலான்னு சொல்லி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். எல் ஆஃப் சைன் ஹச் ஏடி. நம்ம சைன் ஏடிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் இங்கே ஹச் ஏடிக்கு வரும். சைன்னா எஸ்ஸு வரக்கூடாதுன்னு சொன்னோம், அதே மாதிரி இங்கேயும் நியூமரேட்டரில் எஸ் வரக்கூடாது. அப்போ ஏ வரலாம். இங்கே எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்துச்சு. இங்கே டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். எல் ஆஃப் காஸ் ஹச் ஏடி. சிமிலர்லி காஸ் ஏடி மாதிரியே தான் என்ன வரும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். காஸ் ஏடினா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதே காஸ் ஹச் ஏடினா எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.